அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ்ட் வந்து எந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேப் அப் மூமெண்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கேப் அப் மூமெண்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டைரக்ஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யார் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். எந்த செல்லர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் மூமெண்டம் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து புட் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கால் செல்லர் வந்து என்ன பண்ணணும்? கால் செல்லர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லாஸை வந்து புக் பண்ணணும். சரிங்களா? அப்படிங்கிறத வந்து நடக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை புட் செல்லர் வந்து ப்ராஃபிட் வந்து கவர் பண்ணணும். அதாவது எடுத்து வந்த ப்ராஃபிட்டை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நடக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து புட் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு செல்லப்பிள்ளையே தான் கன்யூஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் புட் செல்லர். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கால் செல்லர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸை வந்து கவர் பண்ணக்கூடியதும் அப்படிங்கிறது வந்து அந்த விஷயம் தான் நடந்திருக்கு. அதாவது பேனிக் ஆகிட்டு வந்து எடுத்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தினால நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேப் அப் மூமெண்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூமெண்டம் வந்து கிராஜுவலாக வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரி, நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி வந்து டைரக்ஷனை வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து பார்த்தோம்னா 30 மினிட்ஸோட க்ளோசிங் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்து நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி எந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்தாங்கன்னா என்ட்ரி எடுக்கலாமா, அதே மாதிரி பார்த்தோன்னா ஆப்போசிட் ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்த வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தோன்னா லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து 9:45 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அப்படிங்கும்போது 9:45 போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 மினிட்ஸோட க்ளோசிங் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம். நாம பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஒரு 30 மினிட்ஸ்க்கு அபோவ் வந்து ஏதோ லோ கிரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டோ 30 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் லோவோ ஏதோ க்ளோசிங்கோ ஒரு அதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து 30 மினிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 9:45க்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து லோ கிரியேட் ஆகிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கேண்டில் வந்து க்ரீனாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து சப்போர்ட் எடுக்க போகிறோம். இந்த லெவல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸோட லோ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 162.45 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்துருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தா இந்த லெவல்ஸ் வந்து நாம் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே வந்து நான் வந்து மார்க் பண்ணுறோம். $162 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். சரிங்களா? $162.0 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் எடுத்துட்டோம். நமக்கு பார்த்தா எத்தனை மணிக்கே கிடச்சிச்சு, நமக்கு பார்த்தீங்கன்னா 9:45 வந்து லெவல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? நமக்கு வந்து என்ட்ரி எப்போ கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா சரியா தேர்ட் ஹாஃப் அன் அவர். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேயே லெவல்ஸ் கிடைக்கும். செகண்ட் ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து புட் சைடில் வந்து லெவல்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? புட் சைடில் வந்து லெவல்ஸ் இருக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து புட் என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து சப்போர்ட் கிட்ட வந்திருக்காங்க. ப்ரீமியம் பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 163 அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 200 வரைக்கும் போயிருக்காங்க. அது அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து சப்போர்ட் வந்து இதை பேஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுப்போம். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எடுக்குங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இங்கே இருக்கிறத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து லோ வந்து எடுத்து அப்படியே வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற 14 மிஸ்டேக்கில் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதோட லோ
லோவும் எடுக்கலாம், இது க்ளோசிங் எடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த இதுக்கு லெவல்ஸ்க்கு நியரஸ்ட்டாக வந்தாலும் நமக்கு வந்து எடுக்கலாம். சரிங்களா? அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த லெவல்ஸோட லோ பார்த்தா 201 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 201, 208, 219, 214 அந்த லெவல்ஸ்லாம் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 201ங்கிற லெவல்ஸ் வந்து அங்கே எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த காலோட ப்ரீமியத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணுறோம். சரிங்களா? நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சரிங்களா இந்த லெவல்ஸோட நான் வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? 201 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுக்கிறோம். இரநூத்தி 1.0 அப்படியே கொடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஞ்சி வந்து கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறது காலோட என்ட்ரியில் பார்த்தோம்னா வந்து இங்கே வந்து இருக்குது சப்போர்ட்டில் வந்து லெவல்ஸ் வந்து டேப் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தா இந்த லெவல்ஸ் இருக்கும்போது பார்த்தா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் இங்கே வந்து எடுக்கணும். சரிங்களா? ரெண்டுமே கம்பைன் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லெவல்ஸ் எடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஹை இங்கே இருக்குங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸோட நியரஸ்டாகிற ஹையை வந்து எடுப்போம். சரிங்களா? வரும்போது எவ்வளோ இருக்காங்க ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 302 322 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்க அவங்களும் 322, இவங்களும் 322 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 322 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். முன்னூற்றி 22.0 இதான் வந்து புட்டோட ப்ரீமியத்துக்கு சப்போர்ட் லெவல்ஸ். சரிங்களா? இன்னும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எங்கே இருக்குது இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஹை லெவல்ஸு க்ளோசிங் ப்ரைஸுங்கெல்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தா இந்த லெவல்ஸை எடுக்கலாம். சரிங்களா? முந்நூற்றி 80 அப்படிங்கிற லெவல்ஸு. இது பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த லெவல்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் லெவல்ஸ்கிட்டே வரலைங்க. சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் லெவல்ஸ்கிட்ட வரல. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் கிட்ட வந்தால் மட்டும்தான் வந்து புட் சைடில் வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு இவங்க வந்து மூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது சப்போர்ட் லெவல்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவங்க மூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து அப்படின்னா வந்து சப்போர்ட் லெவல் சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா முன்னாடியே வந்து மூவ் பண்ணிக்கிறாங்கன்னா திரும்ப அந்த லெவல்ஸ்க்கு வந்தாங்கன்னா வந்து என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது கரெக்டான சப்போர்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நாம வந்து லெவல்ஸ் எடுக்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வந்து நியூ லெவல்ஸ் வந்து எடுக்கணும். நாங்கள் பார்த்தா இந்த லெவல்ஸ் இருக்குங்களா நமக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்த 30 மினிட்ஸ் அதாவது 30 மினிட்ஸ் இங்கே ஒரு 30 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கும்.
இங்கே ஒரு 30 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கும். அடுத்து 3வது 30 மினிட்ஸ் கேண்டலோட அங்கே இருக்கிற ஒரு ஹையில் வந்து லெவல்ஸ் எடுப்போம். அதாவது 11:10 அந்த லெவல்ஸ் வந்து வரும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு இந்த ஹை லெவல்ஸ் வந்து எடுப்போம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா என்ன லெவல்ஸ் வருது, 347 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து வருது. அப்படிங்கும்போது இந்த 347 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்னா இந்த ஸ்விங்கில் வந்து $347 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். $347 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து லெவல்ஸ் எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற இப்போ வந்து லெவல்ஸ் வந்துச்சுன்னா 11 மணிக்கு அபோவ் வந்த லெவல்ஸ் தான் வந்து நாம் வெயிட் பண்ணி ஆஃப்டர் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். சரிங்களா? எத்தனை மணிக்கு எடுக்கிறோம்? கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அடுத்த 1/2 அப்படிங்கிற நியரஸ்ட்டாக வந்துட்டோம். சரிங்களா? அடுத்த 1/2 நியரஸ்ட்டாக வந்துட்டு அங்கே இருக்கிற லெவல்ஸ் தான் நமக்கு வந்து கேண்டலில் வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 கம்பைனோட தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் எல்லாமே 1/2 பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதுமாதிரி என்ட்ரியுமே பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போர்ட் வரும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து சப்போர்ட் இருக்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கிற பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்த வந்து என்ட்ரி கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டில் இருக்காங்க. காலோட ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எங்கே எடுக்கணும், இதோட சரிங்களா எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது இதோட லெவல்ஸ் சரிங்களா, இந்த லோ தான் கிடச்சிருக்காங்களா, இந்த லெவல்ஸ் தான் வந்து நமக்கு எடுக்க முடியும். அதாவது 11:10க்கு 163 அப்படிங்கிற லெவல்ஸ், 164 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நாம் வந்து பார்த்தோன்னா வந்து சப்போர்ட் லெவல்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து இங்கே மார்க் பண்ணணும். சரிங்களா? இதில் மார்க் பண்ணணும், ஒரு டீம் ஸ்டேக்கில் வந்து மார்க் பண்ணணும். அதாவது உங்கள் ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்த வந்து 163 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இருக்காங்களா, 162 அப்படிங்கிற லெவல்ஸ், லோ பார்த்தா 161 அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்காங்க. அதான் நமக்கு வந்து இங்கே லெவல்ஸ் வந்து எடுப்போம். எல்லாமே டைமிங் பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். எதுவுமே வந்து அடுத்து லெவல்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து என்ட்ரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து லெவல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த லெவல்ஸ் வரும்போது ரியாக்ட் பண்ணுறாங்களா, அவங்க வந்து ஏடிஎம்மாக இருக்கிறாங்களா இல்லை ஓடிஎம்மாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த இடத்த வந்து கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரிங்களா? ஓகே, நாங்கள் பார்த்து லெவல்ஸ் எடுத்துட்டோம். சரிங்களா? இந்த இடத்த பாருங்க, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஓடிஎம் ஸ்டேக் அதாவது 23,800 புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க, அந்த லெவல்ஸ் போய் ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே எடுத்திருக்காங்க, சப்போர்ட் லெவல்ஸ் வந்துச்சுன்னா 347 அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து டேப் பண்ணியிருக்காங்களா, நமக்கு வந்து ப்ரீமியம் பேஸ் பண்ணி எடுத்தோம்னா இங்கே இருக்கிற ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மிஸ் பண்ணினதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேப்சர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆப்போசிட் கன்ஃபர்மேஷனுக்காக புட்டோர் ப்ரீமியத்தோட ஸ்ட்ராங்காக வந்து செல்லப்படுந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலோட ப்ரீமியம், அதாவது மார்க்கெட் அப்பாகும், ஸ்பாட் சார்ட் மேலே போகும், காலோட ப்ரீமியம் அப்பாகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அது வந்து சேமாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கம்பைன் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து இந்த இடத்த வந்து மூவ்மெண்ட்டை வந்து பார்க்குறோம். சரிங்களா? 147க்கு வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தா 150 வந்து பை பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மூவ்மெண்டம் இதோட சுங்கோட ஹையோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னாலும் நமக்கு வந்து லெவல்ஸ் எடுக்க முடியும். இதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு எடுக்கலாம். நமக்கு பார்த்தோன்னா இதோட லெவல்ஸ் இருக்குது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் லோ இருக்குது. அப்படிங்கும்போது இந்த லோ பேஸ் பண்ணி, அதாவது லோவோட க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து லெவல்ஸ் எடுக்கலாம். இந்த லெவல்ஸ் எடுக்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், ரெசிஸ்டன்ஸே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா நமக்கு வந்து அந்த லெவல்ஸே ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து என்ட்ரி எடுத்துருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே. சரி, 150லேருந்து பார்த்தா நமக்கு வந்து 415 அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் மூவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 பாயிண்ட்க்கு அப்போ வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.